இன்றைக்கி நம்ம எங்கே போனால் மைன்கிராஃப்ட் விளாட்லான்னு வந்திருக்கோம். மைன்கிராஃப்ட் என்னடா இப்போ மைன்கிராஃப்ட் விளாட போகிறேன்னு பார்க்க நினைப்பீங்க. ஏன்னா நம்ம சேனல் இதுதான் மைன்கிராஃப்ட் முதல் வீடியோன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அப்போ எதுக்கு இந்த வீடியோ போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முதல் வாய்ஸ் வச்சு போடுற வீடியோ. அதில் சும்மா சைலண்ட்டாக போட்டிருப்பேன். ஏன்னா மைன்கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் மைன்கிராஃப்ட் ரியல் மைன்கிராஃப்ட் விளாட முடியலனாலும் இந்தமாரி பிளாக் கிராஃப்ட் விளாட்றோம். அதனால் மன்னிச்சிக்கோங்க. ரியல் மைன்கிராஃப்ட்லாம் அப்படின்னு உண்மையாக சொல்லிவிட்டு இது கிராஃப்ட் அண்ட் மைன்கிராஃப்ட் தான். சரி, நம்ம ரெட் பீச் சேனல் பேரை போட்டு ஹார்டின் போட்டு சர்வைவல் நம்மளை பவுன் செக் போட்டு, அதாவது செஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கோம். அவ்வளோ வேலை இருக்காது. கிரேட் பண்ணியாச்சு. இவ்வளோ லோடிங் ஆகிடுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் நான் இவ்வளோ சீட்டிங்கில் அதை பண்ணல, ஓகேவா? ஏன்னா பில்ட் ட்ரெயின் இந்தமாரி விஷயத்தில் ஏதாவது பண்ணியிருக்கீங்கனாலாம் நினைக்கலாம். அப்போல்லாம் இல்லை. வளருது கொஞ்சம் வாய் மன்னிச்சிக்கோங்க. ஆனால் இதான் முதல் வாய்ஸ் கட் பண்ணுற வீடியோ. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் தான் நம்ம வாய்ஸை கட் பண்ணி வீடியோ போடுவோம். செஸ்ட் இருக்குது. செஸ்ட்லேருந்து லூட் எடுத்துப்போம். ஆக்ஸ் வச்சு செஸ்ட்டை உடச்சி எடுத்துப்போம். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் தூங்கிறதுக்கு பெட்டும் இல்லாட்டி வில்லேஜ் கிடைக்கும். ரெண்டுத்தில் தான் ஒன்று கிடச்சதோ சர்வே ஆக முடியும். ஏன்னா இல்லாட்டி நெட் ஜாம்பி, இந்த ஸ்கெலிட்டன், அந்தமாரி க்ரீப்பர் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். நான் ஒன்றும் பிகினர் இல்லை, ஏற்கனவே கொஞ்சம் விளையாடிருக்கேன். அதனால் தெரியும். சின்னதாக வில்லேஜ் தட்டனோட்டு விடுவோம். ஜூமிங் போடுவோம். ஒன்றுமே தெரியலையே. சீக்கிரம் சேசிங் பண்ணி வில்லேஜை கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. ஒன்றுமே தெரியல. சரி, நம்ம கிளம்பிடுவோம். வில்லேஜ் தேட ஆரம்பிச்சிடும். தாவி போகணும் போடுறது வீட்டில் அது மாட்டேங்கினேனே. இது இருந்துட்டு இது போனோம். என்ன நல்லா தூரமாக போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் மட்டும் பாருங்கள். வில்லேஜுக்கு தண்ணியில் நீச்சல் அடிக்கிறோம். நீச்சல் அடிக்கிறோன்ற மாரி நீச்சல் அடிக்கிறோம். நீச்சல் வச்சுனே போகிறோம். கோழி மாட்டிடுச்சு. நீ கோழி கறி தான் ஓடி விட்டு ஒரே அடி தான் எல்லாம் சுற்றிடுச்சு. இன்னொரு கோழி அங்கே ஓடிச்சு. அப்புறம் நீ மட்டும் அங்கே தப்பிக்கிற போடு மண்டலி கொஞ்சம் பத்தாது. இப்போ வெட்டியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வில்லேஜ் தேடி போகிறோம். வில்லேஜ் சீக்கிரம் இந்த இது கேமில் என்னன்னு தெரில. வில்லேஜ் கிடைக்கிறதுனா கஷ்டம்னு பார்க்குறீங்க. நம்ம போயின்னே இருக்கும். வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சீக்கிரம் கச்சா நல்லாயிருக்கும். இது வரை சாம்பி இல்லை இது ஒயிட்டு மரம் தான் நம்ம இல்லை வீடு கட்டுற மாதிரி மேலேருந்து தண்ணி ஊற்றி நிற்குது. அதில் தாண்டி போயாச்சு. தேனி பறந்து நிற்குது. தேன் கூட இருக்கும் போல இருக்குது. ஆனால் அவங்கள அச்சா கொட்டுருவானுங்க. போயின்னே நம்ம வில்லேஜ் இந்த மாரி இடத்துல வில்லேஜ் வரோம் நம்புகிறோம். நல்ல பள்ளத்துலேயும் தங்கிச்சு. பட்டு கலந்துடணும் வில்லேஜுக்கு. ஏன்னா அப்போ சீக்கிரம் தூங்க முடியல. இதில் சாமி வந்தோன்னா வாய்ப்புங்க நம்ம சர்வே ஆகிறதுக்கு இந்த இதில். ஓகே, இங்கே ஸ்டோன் எடுத்துப்போம். ஏன்னா ஸ்டோன் ஆக்ஸு அதேமாரி ஃப்ரெஞ்சு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஸ்டோன் எடுத்துப்போம். இங்கே பிக்காக்ஸ், இந்த உட்டன் பிக்காக்ஸ் எடுத்து இந்தமாதிரி அப்கிரேட் பண்ணால் தான் நல்லா மெயின் பண்ண முடியும். போக நீங்கள் சப்போர்ட் கொடுத்தாலும் நம்மளால் நமக்கு புது வீடியோவாக போட முடியும். அதனால் பட்டு இதை மெயின் போட்டுப்போம். மெயின் போட்டாச்சு. மெயின் ஒரு எவ்வளோ ஒரு 20 எடுத்துப்போம். அதுவே மினிமம் தான். 20 எடுத்துக்கனா போதும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸு செய்யறதுக்கு பிக்காக்ஸு ஆக்ஸு ஸ்வாடு செய்யணும். இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம். 10 என்ன பண்ணுறது எடுத்துப்போம். ஓகே, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும். மெயின் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகுது. 20 இருக்குது. போயிடலாம். சீக்கிரம் வில்லேஜ் வர கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே நின்ட்டோம். வில்லேஜ் சீக்கிரம் கண்டுபிடிச்சா தான் பொழப்பு நடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஓடினே இருப்போம். சீக்கிரம் போகணும். வில்லேஜ் இங்கே கிடைக்குமான்னு நம்புகிறேன். எதுனா தெரிஞ்ச மாரி இருந்தது. ஒன்றும் இல்லையா? இப்போ மாடல அது வில்லேஜர் போஸ்ட்டா? ஐயோ, அங்கே வச்சுக்கமாக இருப்பானுங்களே. பட் நம்ம அங்கே ஒன்று பண்ண போகிறோம். பெட்டு செய்ய போகிறோம். அங்கே அதை வச்சு எப்படி பெட் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கீழே கூற மாரி வச்சுருப்பானுங்க. அதில் ஆட்டோட அதாவது ஆட்டோட தோலோட உள்வு இருக்குல்ல, அதை போடுவாங்க. இந்த இடத்துல எதுக்கு சாவடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஃபுட்டுக்கு சாவடிச்சு ஃபுட்டாவது கிடைக்கும்னு எடுத்து வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒளிஞ்சு போக போகிறோம். ஒளிஞ்சு பதுங்கி போகணும்.
போயிட்டு அந்த ஒயிட் கலர் தடுத்துல அதில் தான் உள்ளே இருக்குது. அந்த உள்ளே எடுத்தோன்னா பெட்டு செஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணும்போது தான் பார்ப்போம். ஏன்னா இவனுக்கு ரொம்ப டேஞ்சர். அதனால கொஞ்சம் ஓரங்கட்டே போவோம். ஓரங்கட்டிட்டு இதுக்கப்புறம் போய் அந்த இதுவும் மைண்ட் பண்ணி எடுத்து அந்த அங்கேயே ஒரு காக்கிங் டேபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இருக்கானே பார்த்து அது இது பண்ணி பெட் ரெடி பண்ணுவோம். ஒன்று இருக்க நம்மளோட ஒன்று இருக்குது 2 போதும். டோகல் பேங்க் காஃபி இதில் வச்சு பெட்டு செஞ்சாச்சு. பெட்டு ரீஸ்பேண்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீஸ்பேண்ட் பண்ணி கரெக்டாக செட் ஆக மாட்டேது. ரீஸ்பேண்ட் பண்ணி செட் ஆகிடுச்சு. இப்போ போய் ஃபைட் பண்ணலாம். ஸ்டோன் பிக்கர், ஸ்டோன் ஆக்ஸ்லாம் செஞ்சுப்போம். ஏன்னா எப்படா பவர்ஃபுல்லாக ஒன்று அடி முடியும். அவங்க வர ஆரோ வச்சு அடிப்பானுங்க. நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு டவுட்டு தான். அதனால சீக்கிரம் பட்டுன்னு அடிப்போம். ஐயோ சாவ வச்சுட்டேன். பரவாயில்ல, பக்கத்தில் இருந்து பாவம். ஐயோ அடிக்கிறானுங்க. கும்பல் செஞ்சு சும்மா ஓடிடுவோம்மா. கொஞ்சம் தூரம் ஓடிட்டு பதுங்கிட்டு போய் அடிப்போம். அதில் ஒரு பள்ளு தோண்டி உள்ளே பொஞ்சிடலாமா? பிக்காக்ஸ் எடுத்து பள்ள தோண்டி பொஞ்சிட வேண்டியதான். பள்ளத்தை தோண்டி உள்ளே தோண்டின்னு போய் உள்ளே உண்டு. வேலை வரல. ஐயோ வரான்டா. ஐயோ உள்ளே நோ தோண்டி ஐயோ உள்ளே ஊச்சிட்டானா? போட நமக்கு இல்லையான்ற இல்லை பூந்து தேவலாம் மாடி வாங்கி சேர்த்துட்டியா? ஃபுட்டு எதாவது இருந்தால் நான் பார்க்கணுங்க. முதல்ல மேலே போய்டும். அப்புறம் ஃபுட்டை பார்ப்போம். நம்ம நோக்கில் சேஃப்டை இது பண்ண ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இவ்வளோ இது பண்ணுறோம். சீக்கிரம் போன இந்த இடத்துல நடக்கும் பாருங்கள் ஒரு ஃபைட்டு. எவ்வளோ நேரம் ஃபைட்டுன்றீங்க. ஐயோ சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஹெல்த் ஏற்றின்னு கொஞ்சம் அதுக்கிற ஃபைட்டை மட்டும் பாருங்கள். அது நேராக போயினே இருக்குண்ணா. சரி லூட்டாக பிறக்கலான்னு போகிறேன். எங்கே ஒருத்தன் நிற்கிறான். அதனால இப்படி பதுங்கிட்டு இந்த நான் உறுத்திச்சு. சரி நம்ம தான் வீரமானவனை வச்சுன்ட்டு போய் போடுன்னு பார்த்தா போட்டு தள்ளிட்டுக்கிறான். சரி ரீஸ் பண்ண உள்ளூட்ட பொறிக்கினாவது ஓடிடலான்னு பார்த்தா ஓட விட மாட்டேறாங்க. போட்டு சவுத்துறான். சரி நம்ம ஸ்வாடில் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்வாடாவது எடுக்கலாம் நினச்சா அதுக்குள்ளே கொஞ்சம் போட்டுன்னு ஸ்வாடு பிக்காக்ஸ்லாம் எடுத்துக்கணும். இவனுங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் போகலாம். அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இந்த இடத்துல போட்டு அடிப்பானுங்க பாருங்க. 2 பேர் சேர்ந்து அடிப்பானுங்க. பட்டுன்னு பிக்காக ஓடிடலாம். ஓடுனா நம்ம கிட்ட வருவானுங்க அப்படின்னு பிளான் போட ஓட ஓடல. சரி போட்ட பிளான் எதாவது நறுவேற்றணும்னு இப்படிக்கா ஓடணும். இப்படிக்கா போயினே இருந்தால் இப்படிக்கா வந்தானுங்க. இப்படி இப்படி போனால் இப்படி செத்துட்டு அங்கே ரீஸ் பண்ணிவிட்டு பட்டுன்னு என்ன பண்ணலான்னு நினச்சி பெட்டை ஒட்டிச்சிட்டு தச்சிடலான்னு ஒரு பிளான். பட் எனக்கு இன்னும் ஒரு ஒட்டிச்சு. நான் அங்கே வர ஸ்டோன் பிக்காக்ஸ்லாம் இல்லையா, இங்கே இருக்கிறது மட்டும் கலெக்ட் பண்ண போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கே இருக்கிறத மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு பெட்டை உடைச்சிட்டு ஓடுறா கைப்பில் நான் ஓடினே இருந்தேன். அது பட்டுன்னு ஓடு நிற்கவே கூடாது. அந்தமாரி ஓடினே இருந்தேன். இங்கே ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னா 1.20x ஸ்பீடில் போயின்னுக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு அவனுங்கள கூட ஃபைட்டு. வில்லேஜ் கண்டுபிடிப்பேன் இல்லைனால கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணணும்னு சீக்கிரம் வேகமாக போயினே இந்த நானும் போகிறேன். வில்லேஜே தரல. இந்த தண்ணி இருந்தது, கேவ் எல்லாமே இருந்தது. கேவு அப்புறம் என்ன பண்ண பெட்டு சரங்கத்தை சொன்னோம்னா ஆச்சா பட்னி கீழே போட்டு ரேஸ் பண்ணி செட் பண்ணிக்கலான்ட்டு பட்டுன்னு ஓடுன்னு ஓடினே குடுன்னு இந்த அளவுக்கு நான் இதில் எடிட்டிங்கில் ஸ்பீடாக தான் போட்டேன். பட்டுன்னு ஓடினே இருக்கிறேன். நானும் இப்படி திரும்ப போயினே இருந்து இது என்னடா எங்கே காட்டுங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இது ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது ரெக்கார்டிங் கட் பண்ணேன். ஸ்லோ லேண்டில் வந்தக்கப்போ தான் எனக்கு வில்லேஜே கிடச்சிது. இந்த இடத்துல 2 ஸ்கெலிட்டன் நிற்கிறானுங்க. அவனுங்க என்னான்னு கேட்டால் ஸ்னோ ஸ்கெலிட்டனு. இவனுங்க அச்சா ஏதோ இது பைசன் அட்டாக் ஆகல. ஆமாம் சரி உனக்கு எரிஞ்சுன்னுக்கிறானே சாவச்சிடலான்னு நினச்சான். சாவு நேரத்தில் என் மேலே ஒன்று போட்டு விட்டாங்க. ஏதோ ஸ்லோனஸ் வளருது. இந்த இவ்வளோ வேகமாக ஓட நினச்சாலும் ஸ்லோவாக தான் இருக்கும். சரி இந்த இடத்துல போவோம். வில்லேஜ் கச்சா நல்லாயிருக்கும். பெட்டு ஒடிச்சிக்க வேண்டியதான். ஒடிச்சாச்சு பெட்டு. மேலே ஏறியாச்சு. மேலே இந்த இடத்துல ஏன் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நகர முடியல. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இல்லை கொஞ்சம் ஐயோ இவன் வேறு அடிப்பா நிற்கிட்ட போனால் இவனை வந்ததே வேணாம். வில்லேஜ் கச்சிச்சு. ஸோ வில்லேஜ் கச்சிச்சு. இப்போ நம்ம பட்டுன்னு வில்லேஜில் போயிட்டு அடுத்த வீடியோவில் அப்புறம் பார்க்கலாம். நான் வில்லேஜில் போய்ட்டு லூட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்பேன். டர்ட் போட்டாச்சு. டர்ட் போடலன்னா நிறைய இறங்கும். அதனால டர்ட் போட்டு இறங்குனேன்.
வீட்டில் பெட் இருக்குது கொஞ்சம் செக் பண்ணிட்டு ப்ரெட்டு உருளைக்கிழங்கு இருக்குது. அப்புறம் ஸ்னோ பிளாக் இருக்குது. வேணுமா? சரி எடுத்து பார்ப்போம், ஏதாவது கிடைக்குமா பார்க்கலாம். கீழே இறங்கியாச்சு. ஒரு வழி சின்ன வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பொழுதே. சும்மா எடுத்துன்னு போய் வெளியே போட்டு ஒடிச்சு பார்ப்போம். ஒன்றுமே வரலையே. சும்மா நம்ம எடுத்து பால் மாரி இது பண்ணி தூக்கி அடிக்க முடியும்னு அடிக்க முடியலையே. நான் ஓச்சிக்கிச்சு என்னோட ஏதோ ஓச்சிக்கிச்சு இது ஓடிக்கும் இது ஓச்சிக்கிச்சு. ஆனால் ஒன்றுமே வரல. நார்மல் இது நம்ம வாழ்ல வந்து இது நடக்கும். ஏதாவது ஸ்னோ அப்படி உருட்டி அடிக்கிறது எல்லாம் நடக்குதுல்ல. அதனால எனக்கு சரி இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடு வேறு பார்ப்போம்.